மத்திய பணிமனை என்பது கடந்த ஆண்டு முழுமையாக நிரந்தர தொழிலாளர் மூலமாக இயக்கப்பட்ட பேருந்துகள் பணிபுரிந்த தொழிலாளர்கள் உள்ள பணிமனையாகும். அதே போன்று இந்த அரசு விரைவில் போக்குவரத்து கழக பணிமனையில் நிரந்தர தொழிலாளர்கள் பணிபுரிந்த பணிமனையாகும். இன்றைய தினம் 2026 மே 1ஆம் தேதி நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த பணிமனையில் பணிபுரிகின்ற 99% தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் முறையில் ஸ்டால்வார்ட் நிறுவனம் OHM நிறுவனம் மூலமாக தனியார் நிறுவனத்தின் மூலம் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள். சொல்ல போனால் கடந்த ஆட்சியில் விடியல் ஆட்சியில் நம்முடைய போக்குவரத்து கழகத்தில் தனியார் மூலமாக கான்ட்ராக்ட் மூலமாக இந்த தொழிலாளர்களை நியமனம் செய்ய கொண்டு அவர்களை அறிக்கை முறையாக அவருடைய உழைப்பை சுரண்டக்கூடிய வகையில் இன்றைய தினம் தொழிலாளர்கள் பணிபுரிந்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கம். இன்றைய தினம் தொழிலாளர்கள் அவர்களுக்கான 8 மணி நேர வேலை என்பது இல்லை, நிரந்தர தொழிலாளிக்கே இல்லை. இன்றைய தினம் ஜெனரேஷன் 12 மணி நேர வேலை போன்ற பல வேலை முறைகளை இன்றைய தினம் கொண்டு வந்திருக்கிறாங்க. மாநகர போக்குவரத்து கழகத்தில் இயக்கக்கூடிய பேருந்துகள்ல தொழிலாளர் ஓய்வு பெற்றாலே அந்த தொழிலாளி எந்த வழித்தடத்தில் பணிபுரிகிறாரோ அந்த வழித்தடம் என்பது ஜெனரேஷன் பட்டறிவு முறை 12 மணி நேர வேலை என்ற முறைக்கு போயிருக்கு. கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்த அதே 12 மணி நேர வேலை போன ஆட்சியிலும் விடியல் ஆட்சியிலும் தொடர்ந்து நிரந்தர தொழிலாளிக்கே இந்த நிலைமை என்றால் ஸ்டால்வார்ட் OHM வேலை செய்யக்கூடிய எலக்ட்ரிக்கல் பஸ் தொழிலாளி 16 மணி நேரம் வேலை பார்க்கிறான். அது இல்லாம 1.5 மணி நேரம் ஃபேக்டரி சார்ஜுக்கு பணிமனையில சார்ஜ் போடுறான். இது டியூட்டி அவர்ஸ் இல்ல. சில பேருந்துகள் வைத்தவர்கள் 19 மணி நேரம் வேலை பார்க்கிறான். ஒரு அடிமை முறையில் அந்த தொழிலாளி வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு நியாயமாக சட்டப்படியாக நிரந்தர தொழிலாளி செய்யக்கூடிய அதே வேலையை செய்கின்ற அந்த ஓட்டுநர் தொழிலாளிக்கு சம்பளம் தராங்களா? அவர்களுக்கான ஓவர் டைம் தராங்களா? 8 மணி நேர வேலை என்பது தமிழகத்தில் அரசு போக்குவரத்து மாநகர போக்குவரத்து நிலையத்தில் ஒரு அகலமான ஒரு நிலை என்பது இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உழைப்பு சுரண்டல் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 140 ஆண்டுகளுக்கு முன்பு தொழிலாளி எந்த வேலை நேரத்துக்கு போராடினானோ அதே வேலை நேரத்திற்கு தமிழ்நாடு அரசு இந்திய ஒன்றிய அரசு அதே நிலையை இன்றைக்கு கொண்டு வந்திருக்குது. போக்குவரத்துல ஒரு மோசமான ஒரு நிலை என்பது இன்னைக்கு வேலை நேரம் என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்குது. குறிப்பா கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு, OHM தொழிலாளிக்கு, ஸ்டால்வார்ட் தொழிலாளிக்கு வேலை நேரம் பொருந்தாது. குறைந்தபட்ச கூலி சட்டம் பொருந்தாது. அவங்களுக்கு கலெக்ஷன் பட்டா வராது, போனஸ் வராது, வார ஓய்வு வராது, எதுவுமே இல்லை. ஒரு அத்துக்கூலி போல ஒரு அடிமை முறையில அந்த தொழிலாளி அடி வாங்கக்கூடிய ஒரு வேலையை இந்த அரசாங்கம் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது.